பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அதுக்கு கண்டிப்பா அதுக்கு முன்னால எடுத்த படம் தான். ஆமா, அந்த படம் உங்களை பார்த்து காப்பி அடிச்சேன். அந்த படம் பார்க்க வேற மாதிரி ஒரு வாழ்க்கை ஹீரோ வந்து வேற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்க்கை அதே ப்ரொபோஷனே அதுலேயும் 2 கப்பல் இதுலேயும் 2 கப்பல் படம் பார்த்துட்டு நான் சொல்றது கண்ணீரான பேரு நீரான பதனின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படியா? ஓகே, நம்ம எதுக்காக கண்ணில் வந்து அது நீரான்ற ஒரு பேரா தான் வச்சோம். அது கண்ணீரானா கண்ணுக்குள்ள இருக்கும் நீரா, என் கண்ணுல இருக்கிற நீரான்ற அந்த ஒரு அடிப்படையில தான் சார் அந்த தலைப்பை வச்சோம். என் கண்ணுக்குள் இருக்கும் நீரா. அதாவது காதல் வந்து மாறுது இல்லை, இந்த காதல் வந்து மாறுவதற்கு காதையில் நல்லா இருக்குன்னு ஒருத்தர். ஆமா, கேள்வி கண்டா சொல்லுங்க சார். என்ன சொல்ல வரீங்க? அதான் சத்தமா கொஞ்சம் கேட்கல, அதான் கேட்கல. காதலியை விட்டு கொடுக்கிறது அது ஒரு தியாகம். அது மட்டும் இல்லை, காதலி நல்லா இருக்கிறது உண்மையான காதல் சொல்ல வரீங்க. அது இதுல வந்து 2 விதமா நம்ம பார்க்கலாம் சார். என்னன்னா, ஒண்ணு அந்த காதல் வந்து வேணும்ன்ற ஒரு அடிப்படை இருக்கு. காதல வந்து எனக்கு இந்த காதல் வேணும்ன்றது ஒண்ணு, அதனாலதான் இந்த இன்னொரு காதலியை விட்டு கொடுக்குறாரு. பட் 2வது வந்து என்னன்னா, அந்த காதலை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. ஒரு பெண் இருந்து அது அந்த இயற்கையை அமைச்சு கொடுத்த மாதிரி தான் கடைசியில அது அவங்க சேர்றாங்க, பாத்தீங்களா சார்? சோ அதனால 2 விதமா பார்க்கலாம். படிக்கிற மாதிரி இல்ல, விட்டு கொடுக்கறது இருக்கு, பட் அது ரியலா நடக்கட்டும், ஜெனுவினா நடக்கட்டும் அப்படின்ற அடிப்படையில சார் இந்த காதல் ஒரு கண்ணீரா தலைப்பு. எல்லாருக்கும் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களுடைய தமிழ்நாட்டு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் பயணம். கண்ணீரா படம் இங்க ரிலீஸ் பண்ண போறோம் 14 பிப்ரவரி காதலர்கள் தினம் அன்னைக்கு. ஸோ இப்போதான் நீங்கள் அந்த ப்ரெஷ் ஷோ பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கள் பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோன்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது. ஸோ மற்றபடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த பொறுப்பு, அந்த கடமை உங்களுக்கு இருக்குது. ஸோ எங்களையும் நீங்கள் அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மாதிரி எங்களையும் நீங்கள் வாழ வைக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், நல்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். படம் கண்டிப்பாக பார்த்துட்டீங்க, ரிவ்யூ நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த ரிவ்யூ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறோம், தப்பு எது எங்கேயாவது இருந்தால் திருத்திக்கிறோம். பட் ஒரு முதல் முயற்சியாக பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஆல் த ப்ரெஸ் மீடியா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம் சார். எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் as a writer. இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் as a writer. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். அப்படி ஏதாச்சும் விமர்சனங்கள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க, நம்ம திருத்திக்கிறோம். அண்ட் செகண்ட் பார்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்ணீரா 2 ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டோம், இப்போ போஸ்ட் போயிட்டு இருக்கு. ஸோ மேலும் இங்கே ஜேர்னி இங்கே தொடரணும். அண்ட் தமிழ்நாட்டில் வந்து படம் ரிலீஸ் பண்ணோன்றது அது மிகப்பெரிய ஒரு கனவு. அண்ட் இந்த கனவு நினைவாகிறதுக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு சரியான இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்றத நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் உத்ரா ப்ரொடக்ஷனுடைய கண்ணீரா இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் முன்னில வந்து படம் காட்டியிருக்கோம். ஸோ இந்த படம் என்ன பேச வருது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து உங்களுக்கு என்ன தோணாலும் அதை பதிவு செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன படம் எடுத்து திரையரங்களை கொண்டு வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு. தொடர்ச்சியாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனாகவும் நிறைய படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து கண்ணீரான்ற படம் தயாரித்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது முழுக்க வர காதலர் தினம் பிப்ரவரி 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ நிறைய படம் கிட்டத்தட்ட ஒரு 10-11 படம் வருது. ஸோ இந்த 10-11 படத்துல வந்து கண்ணீரான்றது எந்த அளவு அங்கீகரிக்கப்படும் அப்படின்றது வந்து உங்களுடைய ஒரு எழுத்துலையும் நீங்க கொண்டு போற இந்த பப்ளிசிட்டிலையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விதத்துல தான் இருக்கு. ஸோ இந்த கண்ணீரா வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல சேர்த்து ஒரு வெற்றி படமா கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரி நல்ல தரமான ஒரு சிறு முயற்சிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். அனைவருக்கும் நன்றி.
எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட ஈபி நான். ஸோ இந்த படத்தை வந்து ஹரித்ரா சார்கிட்ட கொண்டு வந்ததில் உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த கதையை கேட்டபோது ஒரு நல்ல படைப்பாக இருக்குது, இந்த படைப்பு வந்து உருவாகிறதுக்கு ஒரு நம்மளும் சப்போர்ட்டாக இருக்கும்னு நினச்சது. ஸோ அது வந்து நல்ல விதமாக வந்து சார் கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுக்குன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இதோட பாட்டும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே கூடிய விரைவில் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறோம். நீங்களும் அதையும் பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. பட் உங்களுடைய ஒரு எழுத்தும் உங்களுடைய ஒரு விமர்சனம் தான் இந்த படம் எல்லா இடத்துலையும் போய் சேரும். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அதுக்கு கண்டிப்பா அதுக்கு முன்னால எடுத்த படம் தான். ஆமா, தெரியல, நான் அந்த படம் பார்க்கல. வேற மாதிரி வாழ்க்கை ஹீரோ வந்து வேற மாதிரி ஒரு வாழ்க்கை அதே ப்ரொபோஷனே அதையும் 2 கப்பு இதுலயும் 2 கப்பு. அப்படியா? படம் பார்த்துட்டு நான் சொல்றது கண்ணீரான பேரு நீரான பதநீர்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படியா? ஓகே. நம்ம இதுக்கு கண்ணில் வந்து அது நீரான்ற ஒரு பேரா தான் வச்சோம். அது கண்ணீரானா கண்ணுக்குள்ள இருக்கும் நீரா, என் கண்ணுல இருக்கிற நீரான்ற அந்த ஒரு அடிப்படையில தான் சார் அந்த தலைப்பை வச்சோம். என் கண்ணுக்குள்ள இருக்கும் நீரா. காதல் வந்து மாறுது இல்லை, இந்த காதல் வந்து மாறுவதற்கு காதல் நல்லா இருக்குன்னு நினைச்சு ஒருத்தர். ஆமா, கேள்வி கண்டா சொல்லுங்க சார். என்ன சொல்ல அதான் கொஞ்சம் சத்தமா கொஞ்சம் கேட்கல, அதான் கேட்கல. காதலியை விட்டு கொடுக்கிறது அது ஒரு தியாகம். அது மட்டும் இல்லை, காதலி நல்லா இருக்கிறது நிற்கிறவங்க உண்மையான காதல் சொல்ல வரீங்க. அது இதுல வந்து 2 விதமா நம்ம பார்க்கலாம் சார். என்னன்னா, ஒண்ணு அந்த காதல் வந்து வேணும்ன்ற ஒரு அடிப்படை இருக்கு. காதல வந்து எனக்கு இந்த காதல் வேணும்ன்றது ஒண்ணு, அதனாலதான் இந்த இன்னொரு காதலியை விட்டு கொடுக்குறாரு. பட் 2வது வந்து என்னன்னா, அந்த காதலை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. ஒரு பெண் இருந்து அது அந்த இயற்கையை அமைச்சு கொடுத்த மாதிரி தான் கடைசியில அது அவங்க சேர்றாங்க, பாத்தீங்களா சார். சோ அதனால 2 விதமா பார்க்கலாம். படிக்கிற மாதிரி இல்ல, விட்டு கொடுக்கறது இருக்கு, பட் அது ரியலா நடக்கட்டும், ஜெனியூனா நடக்கட்டும் அப்படின்ற அடிப்படையில சார் இந்த காதல் ஒரு கண்ணீரா தலைப்பு கதை. ஆமா, அதை விட்டு கொடுத்துதான் சார். நம்ம 2 விதமா பார்க்கலாம் சார். என்னன்னா, மொக்க அப்படின்றத தாண்டி காதலுக்கு கண் இல்லைன்ற மாதிரி தான். ஒரு அழகை பார்த்து வருது இல்லை. நம்மளுக்கு சில பெண்களை பிடிக்கும், அவங்க அழகா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுல்ல. லைக் மனசாவே அவங்களை நம்ம கனெக்ட் பண்ண முடிஞ்சாலே நம்ம இவ்வளவுதான் அழகு. ஏன்னா ஒரு அந்த ஹீரோ இருக்கிற ஒரு இடத்துல வந்து இன்னொரு அழகியை போய் தேடுறதுக்கு தாண்டி எனக்கு மனசால செட் ஆகுற ஒரு கேர்ள் தான் வேணும்ன்ற மாதிரி தான் அந்த 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 காதலின் அந்த டைவர்ஷன் நடக்குது பாருங்க சார். என்ன சார்? இல்ல, அது ஒரு அம்சம் தானே, அது ஒரு அம்சம். நம்ம கனெக்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட இருக்கிற அந்த பிளஸ் பாக்குறோம். அந்த காதல்ல அந்த காதலிட்டு இருக்கிற அந்த பிளஸ் என்ன, அதுல சில வார்த்தைகள் ஒரு டைலாக் மூலியமா அப்படி சொல்லியிருக்கோம் தவிர்த்து அதுக்காக அந்த காதல் இல்ல. அந்த பெண் வந்து அழகா இருக்காங்களோ இல்லையோ, அழகை விட்டுட்டு இந்த பெண் கூட என்னால வாழ முடியும்ன்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறதுனாலதான் அவரு போறாரு அந்த பொண்ணை விட்டு. கண்டிப்பா, ஏன்னா காதலர்கள் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, அழகு மட்டும் காதல் கிடையாது, அதை தாண்டி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றோம். கிடையாது, குடும்ப சூழ்நிலை தான் ரிசைன் பண்றாரு. பிளைட் அது கிடையாது, குடும்ப சூழ்நிலை தான் ரிசைன் பண்றாரு சார். அதான் சார், அடுத்த ஒரு மனைவி தான் இப்ப கான்ட்ரோவர்ஷியலா போகுது. காதலின்றது ஸ்டில் அங்க ஒரு ஓபன் ஒரு வாய்ப்பு இருக்குதா, பட் அது அவரு பிடிச்சிருக்கு, எக்ஸ்பிரஸ் பண்றாரு. கிடைக்கதோ இல்லையோ, அவரு அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். எப்போதுமே மனசுல படுறது டைரக்டா போய் கேட்கிற ஒரு ஆள், தயங்காம கேட்கிற ஒருத்தர். சோ அந்த அடிப்படையில் தான் கேட்கிறாரு. பட் அதை படிக்கணும்ன்ற எண்ணம் இல்ல, ஏதோ ஒரு விதத்துல அது நடந்திருக்கு, ஹேப்பன் ஆகிருக்கு, கிடைச்சிருக்கு, அதுதான் கதை சார். தெரியல சார், உலகம் பூரா கூட இது நடக்கலாம். இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு நடக்குது.
அவர் கொஞ்சம் அட்வான்ஸா யோசிச்சு எடுத்துட்டாரு. பட் இப்ப ட்ரெண்டுக்கு நம்ம எடுத்திருக்கோம் சார். படத்தை பார்த்த டிஸ்ட்ரிபியூட்டர் கெட்டப் மாறினாரோ? ஐயோ இல்லையே, ஆனா இருக்கிறது யாரும் தெரியல. இல்ல அவர் எந்த கெட்ட போறாருன்னு தெரியல. பட் படத்துக்கு நல்ல தேட்டர் போட்டுருக்காரா? ஆமா ஆமா நிச்சயமா அவர் முழுமையமா அவர் இல்லாம நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல வந்து இங்க உங்க முன்னாடி இருக்க முடியாதுல்ல. அவருடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. படம் நல்லா இருக்குது, ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்து போற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல அதிகமான கதை சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு டைம். பட் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிருக்கோம் அந்த கரெக்டான டைம்குள்ள முடிக்கிறதுக்கு சார். நானும் சுவாரஸ்யமா இருக்கு. நன்றி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். கேட்டிருக்கோம் பட் இன்னும் ஃபுல்லா நம்மளுக்கு அந்த டீடைல்ஸ் இல்லை. பட் இது வரைக்கும் சென்சார் எல்லாமே ஓகே. இளையராஜா மாதிரி கார்பரேட்ஸ் கேட்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இல்ல இந்த கேள்வியை வந்து நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே பிலிம் ஃபெஸ்டிவல்ல அனுப்பணும் அந்த கேள்வி இருந்துச்சு சார். பட் எங்களுடைய நோக்கம் என்னன்னா சார், அழகுக்கு இன்னொரு அழகு ரிப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் பார்த்தோம். ஒரு ஹீரோயின் அழகா இருக்காங்க, இன்னொரு ஹீரோயின் ரொம்ப ஒரு சுமாரா நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி, நம்ம பக்கத்து வீட்டு பெண் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தர் லவ் பண்ற மாதிரி தான் அந்த கதை வந்துச்சு. சோ அதனாலதான் ரொம்ப அழகு ஈக்குவலா இந்த அழகியை விட்டுட்டு இன்னொரு அழகிட்ட போறாருன்ற மாதிரி ஆயிரும். எல்லாமே வந்து லவர்ஸ் மாட்டாலும் சரி, லவர்ஸ் மாட்டாலும் சரி கொலை பண்ணிடுறாங்க. நேற்று கூட ஒரு பொண்ணை வந்து மர்டர் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுல. ஓகே சார். இது டூ கெட்ஸ்க்கு கம்மி பண்ணுமா சார்? கண்டிப்பா கனெக்ட் பண்ணோம் சார். இது வந்து காதல்ன்றது வந்து ஒரு யூனிவர்சல். இது வந்து என்னன்னா நாங்க 2K கிட்ஸுக்கு டார்கெட் பண்ணி எடுத்த படம் கிடையாது. இது வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் முகம் சுளிக்காம ஜனரஞ்சகமா இருக்கணும்ன்றதான் எங்களோட ஐடியா. பட் ஆஃப்கோர்ஸ் அந்த யங் ஜெனரேஷன் தான் அதிகமா இந்த மாதிரி ஒரு கதையை விரும்புவாங்கன்றதுதான். பட் 2Kல நிறைய குழப்படி இருக்குதான். பட் அது நாங்க அங்க வைக்கல. நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு டீசன்சின்னு ஒண்ணு இருக்கணும். பட் அதை தாண்டி நாங்க அது அந்த மாதிரி எழுதல சார். காதல் உலகம் பூரா ஏத்துக்குவாங்க சார். சோ இது நம்ம காதல் தானே, அந்த உணர்வு தானே நம்ம சொல்ல வரோம். அதனால கண்டிப்பா இது உண்மையான கதை சார். காதல் சொல்ல முடியுமா? ஏன்னா மாறி மாறி பேசுறாங்க, ஆனா மனசு பண்றீங்க. ஆனா இது உண்மையான காதலா சார்? இது உண்மையான காதல்னாலதான் சார் அந்த காதலியை விட்டு கொடுக்குறாரு. அந்த ஒரு பொண்ணை வச்சுட்டு இன்னொரு பொண்ணு கூட கேம் ஆடக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் சார். சார் நம்மளால ஒருத்தவங்க கூட வாழ முடியலன்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கு மாத்தணும்ன்றது. பட் அது சரியான முறையில பண்ணணும்ன்றதுதான். புரியல சார், திரும்ப செகண்ட் மேரேஜ் அவங்கள விட்டுட்டு நீரா பக்கம் மாறினதுக்காக அவங்க ஒரு செக்ஸி லுக்ல இருந்தாங்க. தெரியல சார் எந்த லுக்ல இருந்தாங்கன்னு. பட் மனசை பார்த்து தான் சார் மாறினாரு, அவர் லுக்கை பார்த்து மாறல.